சித்து, நீங்க தென்றலுக்கு மட்டும்தான் விளக்கேத்த ஹெல்ப் பண்ணுவீங்களா? எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? ஏங்க, விளக்கேத்துறதுக்கெல்லாம் எதுக்குங்க ஹெல்ப்? ஏன் நீங்க இது வரைக்கும் விளக்கு ஏத்துனதே இல்லையா? ஓ, நீங்க கூட தான் உங்க வீட்ல அடிக்கடி விளக்கேத்திருப்பீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க சித்துவ ஹெல்ப்புக்கு கேட்டீங்க? நீங்களே விளக்கேத்திருக்கலாம்ல. அது இங்க காத்து பலமா அடிக்குது. ஆமா, அதே காத்து தான் எனக்கும் அடிக்கும். அதனாலதான் சித்துவ நான் ஹெல்ப்புக்கு கேட்டேன். சித்து, நீங்க வாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்தாங்க. மேடம், காத்து இப்ப அவ்வளவா அடிக்கல. நீங்க தனியாவே விளக்கேத்தலாம்ல, ஏத்துங்க மேடம். இல்ல சித்து, எனக்கு எப்படி விளக்குல எண்ணெய் ஊத்துறது, எப்படி திரி போடுறதுன்னு இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுங்களா சித்து, ப்ளீஸ். ஏங்க, விளக்குல எண்ணெய் ஊத்துறது திரி போடுறதுக்கெல்லாம் நீங்க PhD படிச்சுட்டு வரணும். இது சாதாரண விஷயம் தானே, நீங்களே பண்ணலாமே. இல்ல தென்றல், எனக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. ப்ளீஸ் சித்து, நீங்க வாங்க, எனக்கு சொல்லி கொடுங்க. இப்ப என்ன பண்ணணும்? இப்ப விளக்க வைங்க. இப்போ அந்த எண்ணெய் அதுல ஊத்துங்க. போதுமா? போதும் போதும். இப்போ அந்த எண்ணெயில நல்லா டிப் பண்ணி அதுல வைங்க. இல்ல சித்து, என் கையில எண்ணெய் பட்டுரும். அதனால திரிய நீங்களே டிப் பண்ணிடுங்க. ஏன் சித்து கையில எண்ணெய் பட்டா பரவாயில்லையா? உங்க விளக்குக்கு சித்துவதான எண்ணெயில திரிய டிப் பண்ண வச்சீங்க. அப்ப நான் ஏதாவது உங்ககிட்ட கேட்டனா? இப்ப ஏன் நீங்க மட்டும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஐயோ, என்னங்க என்ன கேள்வி இது? நானும் சித்துவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதனாலதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து விளக்கேத்தணும். நானும் அப்படிதானே. என்னது? நான் தென்றல் மாதிரியே காத்தடிக்காம கைய வச்சு மறைச்சுக்கிறேன். இல்லங்க, சித்து, அவங்கதான் விளக்கு ஏத்தியாச்சுல, இப்ப சாமி கும்பிடு. அம்மா துர்கை அம்மா, எனக்கும் சித்துவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வச்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே நேரம் என் தங்கச்சி நிலாவையும் நீ கைவிட்றாத. என் வேண்டுதலை நீ ஒட்டு கேக்குறியா? உன்னை எப்படி கதற விடுறேன்னு பாரு. துர்கையம்மா, என்னை கைவிட்டுறாத. என் வேண்டுதலை தயவு செஞ்சு நிறைவேற்றி வச்சிரு. எனக்கு சித்துதான் புருஷனா வரணும். எனக்கு சித்துதான் புருஷனா வரணும். எனக்கு சித்துதான் புருஷனா வரணும். எனக்கு சித்துதான் புருஷனா வரணும். ஏங்க, என்னங்க ஆச்சு? இவ என்ன வேண்டிட்டு இருக்கா தெரியுமா? இவ என்ன கோயில் நினைச்சா பார்த்து நினைச்சா இந்த கத்திட்டு இருக்க? போமா அந்த பக்கம். ஏங்க, எதுவா இருந்தாலும் அந்த பக்கம் போய் பேசலாம். சரி சரி, அந்த பக்கம் போய் பேசிக்கலாம் வாங்க. என்ன ஆச்சுங்க? எதுக்காக அப்படி கத்துனீங்க? இவங்க சாமி கிட்ட என்ன தெரியுமா வேண்டிக்கிட்டு இருந்தாங்க? என்னென்ன வேண்டுனாங்க? இவங்களுக்கு நீதான் புருஷனா வரணுமா. அதுவும் சாமி கிட்ட சித்துதான் என் புருஷனா வரணும், சித்துதான் என் புருஷனா வரணும்னு மறுபடியும் வேண்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன தென்றல் நீங்க? அடுத்தவங்க சாமி கிட்ட வேண்டறத ஒட்டு கேட்பாங்களா? இதெல்லாம் என்ன பழக்கம்? பேச்ச மாத்தாதீங்க. நான் ஒட்டு கேட்டது தப்புன்னு சொல்றீங்கல்ல. அடுத்தவ கட்டிக்கு போற சித்துவ உங்களுக்கு புருஷனா வரணும்னு வேண்டிக்கிட்டீங்களே, அது எவ்வளவு பெரிய தப்பு. நான் சித்து மாதிரி ஒரு நல்லவரு எனக்கு புருஷனா கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். சொல்லுங்க தென்றல், அது தப்பா? ஏங்க, மேடம் தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, இன்னும் எங்க கோவமா இருக்கீங்க? நான் எப்பவுமே கோவமா இருப்பேன் தான். அதுக்காக தான் கோவிலுக்கு வந்திருக்கேன். கேக்குற கேள்விய பாரு, எல்லாம் என்ன சொல்லணும். ஏங்க நில்லுங்க. அம்மா, நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்கன்னு
நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. என்ன சொல்ற நீ? நான் என்ன பண்ணேன்? கல்யாணத்துக்கு முன்னாடியே எதுக்காகமா நிலா கிட்ட கையெழுத்து வாங்குனீங்க? இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு தானே நிலா கிட்ட சொன்னேன். அவ எதுக்கு இவகிட்ட சொன்னா? தென்றல் கல்யாணம் தான் கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்து நடக்காம போயிடுச்சு. இப்போ நிலா கல்யாணமாச்சும் நல்லபடியா நடக்கணும்னு நான் எவ்வளவு சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நீங்க என்னடான்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்களேம்மா. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குமா. லக்ஷ்மி, எதுக்கு பதட்டம்? நான் ஒன்னும் நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக உன் பொண்ணுகிட்ட கையெழுத்து வாங்கலையே. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பொண்ணு எப்பவும் எனக்கு எதிரா திரும்பிடக் கூடாதுங்கிறதுக்காகத்தான் கையெழுத்து வாங்கியிருக்கேன். என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். ஒரு அம்மாவா என் பொண்ணு உங்க பேரனுக்கு பொண்டாட்டியாகி கடைசி வரைக்கும் அவ இந்த குடும்பத்துல சந்தோஷமா வாழணும் தானே நான் ஆசைப்படுவேன். ஆனா நீங்க என்னடான்னா அந்த ஆசை எப்ப வேணாலும் காணாம போயிடுங்கிற மாதிரி நீங்க இப்பவே என் பொண்ணு கிட்ட இப்படி ஒரு கையெழுத்து வாங்கி வச்சிருக்கீங்களேம்மா. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இத பாரு லக்ஷ்மி, இதுல நீ வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. உன் பொண்ணு தென்றலை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ மேல எந்த குழப்பமும் வந்ததே இல்ல. ஏன்னா அவ மனசுல படுறத நேரடியா பேசிடுவா. ஒரு வகையில இந்த விஷயம் உனக்கும் தெரியறது நல்லதுதான். ஆனா இதுக்கப்புறம் வேற யாருக்கும் தெரிஞ்சிடாம நீங்க 2 பேரும் கவனமா இருங்க. இது யாருக்காவது தெரிஞ்சிட்டா அப்புறம் கல்யாணம் நடக்கிறதே சிக்கலாயிடும். ஐயோ அம்மா, சத்தியமா நாங்க யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறோம். கண்டிப்பா நாங்க பாத்துக்கிறோம். பாத்துக்கிட்டா சந்தோஷம். வர வியாழக்கிழமை நிச்சயதார்த்தம்னு சொன்னோம்ல, போய் அதுக்கான வேலையை பாரு. சரிங்கம்மா, போயிட்டு வரேன். தென்றல், வா தென்றல். மேடம் மேடம் வேண்டாம் மேடம், சொன்னா கேளுங்க மேடம் ப்ளீஸ். சித்து, சித்து கேளுங்க. என்ன இதெல்லாம்? அது வந்து மேடம். ஏன் சித்து தயங்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி. சித்து தாடியை ட்ரிம் பண்ணிட்டு இருந்தாரா, நான் அவருக்கு பிரெஞ்ச் பியர்ட் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நானே அவருக்கு பிரெஞ்ச் பியர்ட் வைக்கிறதுக்காக அவர்கிட்ட இருந்து ட்ரிம்மரை வாங்கினேன். ஆனா அவர் அதெல்லாம் வேண்டவே வேண்டான்னு சொல்லி சின்ன குழந்தை மாதிரி அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்காரு. நான் அவரை துரத்துனேனா கால் ஸ்லிப் ஆகி 2 பேருக்கும் பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்துட்டோம். சிவானி, நீ பெரிய பொண்ணு தானே, என்ன விளையாட்டுமா இதெல்லாம்? இல்ல ஆண்டி, சித்துக்கு பிரெஞ்ச் பியர்ட் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி. தென்றல், நீங்களே சொல்லுங்க, சித்துக்கு பிரெஞ்ச் பியர்ட் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல? தென்றல், தென்றல் நில்லுமா. தென்றல், தென்றல், அவ ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டா. சொல்றத கேளு தென்றல். தென்றல், தென்றல். என்கிட்ட உங்களுக்கு என்ன குழப்பம்? அது நீ சும்மா தென்றல சீண்டி பாக்குறதுக்கு தான் சித்து கிட்ட பழகுறியா, இல்ல சித்துவ பத்தி உன் மனசுல வேற ஏதாவது நினைப்பு இருக்கா? நீ சித்து கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அதான் நான் கேக்குறேன், நீ தப்பா எடுத்துக்காத. உன் மனசுல சித்துவ பத்தி என்ன யோசனை இருக்கு? என் மனசுல 1000 இருக்கும் ஆண்டி. அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு புரியாது. என்ன இவன் இப்படி சொல்றா? இல்ல சிவானி, நீ சொல்றது எல்லாத்தையும் நான் நம்புறேன். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. இல்ல ஆண்டி, அதெல்லாம் சொல்றதுக்கு இன்னும் நேரம் வரல. அப்படி என்ன ரகசியம் அது? ப்ளீஸ் ஆண்டி,
என்ன கம்பல் பண்ணாதீங்க. நேரம் வரும்போது என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட கண்டிப்பா நான் சொல்றேன். என்ன சிவானி இப்படி சொல்ற? நீ சித்து கிட்ட என்ன நினைப்புல இவ்வளவு தூரம் நெருங்கி பழகுறேன்னு எனக்கு ஏற்கனவே உன் மேல குழப்பமா இருந்துச்சு. இப்ப எனக்கு அந்த குழப்பம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும் போல இருக்கு. ஆண்டி, நீங்க ஏன் இவ்ளோ பதட்டப்படுறீங்க? நான் மும்பைல வளர்ந்த பொண்ணு. அங்கெல்லாம் பொண்ணுங்களும் பசங்களும் நெருங்கி பழகுறது ரொம்ப சாதாரணமான விஷயம். மும்பையா இருந்தா என்ன, சென்னையா இருந்தா என்ன, ஒரு வயசு பொண்ணுக்குன்னு சில வரமுறை இருக்கு. அந்த வரமுறைய மீறி எந்த பொண்ணு யார்கிட்ட நெருங்கி பழகினாலும் அது மத்தவங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை தான் உருவாக்கும். என்ன இருந்தாலும் தென்றல் சித்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ. அவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் கூட முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு கல்யாணமும் நடக்க போகுது. இது எல்லாமே உனக்கும் தெரியும். இவ்ளோ தெரிஞ்சும் நீ சித்து கிட்ட வரமுறை இல்லாம பழகுறது தென்றல் மனச காயப்படுத்தாதா? சிவானி, நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. சித்து கிட்ட இனிமேலாவது கொஞ்சம் அளவோட பழகு சிவானி. ஒரு நிமிஷம் ஆண்டி, நான் வந்துடுறேன். என்ன இவ நாம சொன்னதுக்கு சரின்னு சொல்லல, முடியாதுன்னு சொல்லல. என்ன அவ பாட்டுக்கு கிளம்பி ரூமுக்கு போறா? என்ன சிவானி, எதுக்கு உன் பேக் எடுத்துட்டு வந்திருக்க? இனிமே நான் யாருக்கும் தொந்தரவா இருக்க விரும்பல ஆண்டி. நான் என் வீட்டுக்கே போயிடுறேன். என்ன சிவானி சொல்ற? உன் வீட்டுக்கு போறியா? உனக்குதான் உடம்பு இன்னும் முழுசா சரியாகலையே. பரவாயில்ல ஆண்டி, இப்ப நான் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கேன். என்னால தனியா சமாளிச்சுக்க முடியும். இவ்ளோ நாள் நீங்க என்ன இங்க தங்க வச்சிருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நான் சொன்னதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்கிட்டியா? அதனாலதான் இப்ப கிளம்புறியா? சாரி சிவானி, நீ வீட்டை விட்டு போகாத. இன்னும் கொஞ்ச நாள் கூட நீ இங்கேயே இரு. ஆண்டி சொல்றத கேளு சிவானி. ஐயோ ஆண்டி, நீங்க யதார்த்தமா தான் சொன்னீங்க. அத நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? எனக்கே இன்னைக்கு என் வீட்டுக்கு போகணும்னு தோணுது. அதனாலதான் கிளம்புறேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல ஆண்டி. நீங்க கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். நான் வரேன் ஆண்டி. சிவானி சொன்ன கேளுமா. கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உன் தங்கச்சிக்கு பெரிய செக்கு வச்சிருக்கேன்றது 100% உண்மைதான். ஆனா அது என்ன செக்குங்கிறத நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். முடிஞ்சா நீயே கண்டுபிடிச்சுக்கோ. என்ன பாக்குற? வேணும்னா நீ உன் தங்கச்சி கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோயே. நீ கேட்டா உன் தங்கச்சி என்னன்னு சொல்ல மாட்டாளா? அப்போ உன் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. உன் அம்மாவுக்கு கூட அது என்ன விஷயம்னு தெரியும். ஓ, உன் அம்மாவும் உண்மையை சொல்ல மாட்டாளா? உன் கூட பிறந்த தங்கச்சியும் சொல்ல மாட்டா, உன்னை பெத்த அம்மாவும் சொல்ல மாட்டா. அப்புறம் நான் மட்டும் எப்படி உன்கிட்ட உண்மைய சொல்லுவேன்? நாங்க 3 பேருமே சொல்லாம நீ எப்படித்தான் உன் தங்கச்சிக்கு நான் என்ன செக் வச்சிருக்கேன்னு கண்டுபிடிப்ப? ஆமாமா, நீதான் ரொம்ப புத்திசாலியாச்சே. பத்தாததுக்கு உனக்கு துணையா அந்த விளங்காத சாரதா வேற இருக்கா. நீங்க 2 பேருமே சிஐடி மாதிரி அலசி ஆராய்ஞ்சு எப்படியாவது உண்மைய கண்டுபிடிங்க. அதுக்குள்ள நான் உன் தங்கச்சிக்கும் என் பேரனுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுவேன். நீ இப்போ கிளம்பு. நிலா விஷயமா என்கிட்ட நீ நிறைய தடவை பேசிட்ட. நீ பேசுனேங்கிறதுக்காக மட்டும் இல்ல, எனக்கே நிலாவை கல்யாணம் பண்றதுல
விருப்பம் இல்லைங்கிறதால நான் அவளை அவாய்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனா அவ ரொம்ப சாமர்த்தியமா எனக்கு எப்படியாவது சமாளிச்சிடுறா. என் நம்பர் பிஸியா இருந்துச்சுன்னா தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. இதுக்கு மேல அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கே தெரியல தென்றல். இப்ப நான் அந்த விஷயமா பேச வரல ஆகாஷ். இது வேற ஒரு பிரச்சனை. வேற என்ன? உங்க பாட்டியால நிலாவுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்கிற மாதிரி இருக்கு ஆகாஷ். என்ன சொல்ற தென்றல்? ஆமா ஆகாஷ், உங்க பாட்டி நிலாவ ஏதோ ஒன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டி வச்சிருக்காங்க. அதான் ஒரு 4-5 நாளாவே நிலா ரொம்ப பதட்டமாவே இருக்கா. உங்களுக்கு எத்தனை தடவை தாங்க கால் பண்றது? போனை எங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? ஸ்விட்ச் ஆஃபா? ஆமா, சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஆமா, நீ எதுக்கு எனக்கு கால் பண்ண? அதான் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக. என்ன சமாதானமா? நீயும் அந்த சிவானியும் இல்லாத கும்மாளெல்லாம் போடுவீங்க. நான் அதை பார்த்து கை தட்டி ரசிக்கணுமா? ஏங்க இல்லங்க, வர வர நீங்க 2 பேரும் ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, அப்புறம் சொல்லிட்டேன். ஏங்க சிவானி மேடம் ஏதோ உங்களை சும்மா வெறுப்பேத்துறதுக்காக என்கிட்ட அப்படிலாம் நடந்துக்கிறாங்க. அத போய் நீங்க எங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? அதானே, நீ இப்படிதான் பேசுவ. பா அதெல்லாம் விடுங்க. நீங்க இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்க? நான் எங்கேயோ போனேன். அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு? ஏங்க சொல்லுங்க, எங்க போயிருந்தீங்க? நான் கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கா? ஏங்க பொய் சொல்றீங்க? என்ன போய்? ஆமா பொய் தான் சொல்றீங்க. நான் பொய் சொல்றேன்னு நீ எதை வச்சு சொல்ற? எனக்கு எல்லாமே தெரியுங்க. நீங்க இப்ப ஆகாஷை மீட் பண்ணிட்டு தானே வர்றீங்க? அது இவனுக்கு எப்படி தெரியும்? அத சொல்ல வேண்டியதானங்க. அதை விட்டுட்டு கோயிலுக்கு போனேன்னு எதுக்குங்க பொய் சொல்றீங்க? ஓ, நான் இன்னைக்கு சாதாரணமா ஆகாஷ மீட் பண்ணதே உங்களுக்கு இவ்ளோ டிஸ்டர்ப் ஆகுதா? நீங்க அந்த சிவானிய உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து அவ கூட சேர்ந்துக்கிட்டு இல்லாத ஆட்டம்லாம் ஆடுறீங்க. அத பார்த்து எனக்கு எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகும். இல்லங்க. சொல்லுங்க சார், நீங்க யார் கூட எவ்வளவு நெருக்கமா பழகினாலும் நான் அதை கண்டுக்கவே கூடாது. ஆனா நாங்க எங்களுக்கு தெரிஞ்சவரை யதார்த்தமா மீட் பண்ணும்போது கூட நீங்க பூத கண்ணாடியை வச்சு ஆராய்ச்சி பண்ணி கேள்வி கேட்பீங்க. அப்படிதானே? ஏங்க நீங்க விஷயம் இல்லாம ஆகாஷ மீட் பண்ண மாட்டீங்க, அதனால தாங்க கேட்டேன். மத்தபடி சிவானி மேடம் என்கிட்ட நெருங்கி பழகுறது உங்களுக்கு வேணா சந்தேகத்தை உண்டு பண்ணலாம். ஆனா நீங்க யார் கூட நெருங்கி பழகுனாலும் நான் சந்தேகம் பட மாட்டேன். ஏன்னா நான் உங்களை அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன். நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. சாரி சித்து, நான் உன்னை சந்தேகம்லாம் படல. அதே மாதிரி நீயும் என்ன சந்தேகப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்குங்க நீங்க இப்ப ஆகாஷ மீட் பண்ணீங்களான்னு கேட்டதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டீங்க? சும்மா உன்னை வெறுப்பேத்துறதுக்காக தான். நல்லா வெறுப்பேத்துனீங்க. சரி, ஆகாஷ என்ன விஷயமா மீட் பண்ணீங்க? வேற என்ன, எல்லாம் என் தங்கச்சி நிலா விஷயமா தான். அவகிட்ட ஒரு 2-3 நாளாவே ஏதோ ஒரு குழப்பம் தெரியுது. என்ன குழப்பங்க? ஆண்டாள் பாட்டியால அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு நிலாவும் சொல்ல மாட்டேங்கிறா, எங்க அம்மாவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே விருப்பம் இல்லைன்னு சொல்றேன். நீ என்னன்னா உன்னை கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் உன்னை கைவிடக் கூடாதுன்னு வாக்குறுதி கேட்டுட்டு இருக்க. என்ன இவரு இப்ப வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு? நல்ல வேலை, இவரை நம்பி உண்மையை சொல்லி ஆண்டாள் பாட்டியை நம்ம பகச்சிக்க பார்த்தோம். சாரி, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இந்த பாரு நிலா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எனக்கு எப்பவுமே வராது. அதனால அந்த நினைப்பை தயவு செஞ்சு மறந்துடு. ஏதோ ரொம்ப தெரிஞ்சவங்களோட பொண்ணுன்னு உன் மேல அக்கறைப்பட்டு உன் பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு பார்த்தேன். தயவு செஞ்சு உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. எதுக்கு சொல்லணும்?
நான் கேட்ட வாக்குறுதியை கொடுக்க முடியாத உங்ககிட்ட நான் எதுக்கு என் பிரச்சனையை சொல்லணும்? ஒண்ணும் தேவையில்ல, நான் கிளம்புறேன். ஏய் நிலா நிலா ச்சே. ஃபீல் பண்றீங்களா? நல்லா ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா எதுக்கு அக்கறையா என் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு அதை சால்வ் பண்ண நினைக்கிறீங்க? என் மேல காதல் எல்லாமே அதெல்லாம் பண்றீங்க. என் மேல உங்களுக்கு காதல் வந்துருச்சு தான், அத நீங்க தான் உணராம இருக்கீங்க. ஏங்க மேடம், ஐயோ மேடம், என்ன சித்து இது? இவ்ளோ பெரிய பெட் இருக்கும்போது இவங்க ஏன் தரையில படுத்துட்டு இருக்காங்க? ஐயோ அவங்க மயக்கத்துல இருக்காங்க. மயக்கத்திலயா? இரு பாக்குறேன். ஏங்க அன்னைக்கு இப்படிதாங்க மயங்கி கிடந்தாங்க. மேடம், சிவானி மேடம், சிவானி மேடம், மேடம், சிவானி மேடம். ஐயோ ஐயோ ஆமா சித்து, நீ சொன்ன மாதிரி உங்க மயக்கத்துல தான் இருக்காங்க. நீ போய் சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா, போ. சரிங்க மேடம், சிவானி மேடம், சித்து சீக்கிரமா வா, சீக்கிரம் தண்ணி ஊத்து. மேடம், ரெண்டு பேரும் நல்லா ஏமாந்துட்டீங்களா? என்ன மேடம் இதெல்லாம் விளையாட்டு? எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? நிஜமாவா சித்து? அப்படியே எனக்கு ஏதாவது ஆகுதுன்னா கூட நான் செக்யூரிட்டி கிட்ட நம்பர் குடுக்கறேன். அவரு உங்களுக்கு இமிடியேட்டா கால் பண்ணுவாரு. இல்ல மேடம், இருந்தாலும் சித்து மேடம் தான் சொல்றாங்கல்ல, ஏதாவது எமர்ஜென்சினா செக்யூரிட்டி உடனே உனக்கு கால் பண்ணுவாருன்னு. அப்புறம் என்ன? எதுக்கு தேவையில்லாம மேடம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க? மேடம்க்கு பொதுவாவே கொஞ்சம் வில் பவர் ஜாஸ்தி. அவங்க அவங்கள சேஃப்டியா பாத்துப்பாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாம கிளம்பு, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. மேடம் அது வந்து என்னன்னா, உங்க கிளம்புன்னு சொன்னேன். வர மேடம். சரி நானும் வரேன் மேடம். ஓகே, உடம்ப பாத்துக்கோங்க. பாத்துப்பாங்க. நீ வா. பை மேம். வா. நிலா கல்யாண விஷயத்துல தென்றலுக்கு ஆரம்பத்துல இருந்தே நிறைய கன்ஃபியூசன் இருக்கு. அதனால தென்றல் பேச்சை கேட்டுக்கிட்டு தயவு செஞ்சு நிலாவை அவாய்ட் பண்ணாதீங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு நிலா கிட்ட நல்ல விதமா பேசி எப்படியாவது சீக்கிரம் கல்யாணம் பண்ற வழியை பாருங்க. சாரி ப்ரோ, தென்றல் சொல்றத வச்சு நான் நிலாவை அவாய்ட் பண்ணல. பொதுவா எனக்கே நிலாவை மேரேஜ் பண்ணிக்க கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை ப்ரோ. பாட்டியோட கட்டாயத்துக்காக தான் நான் நிலாவை கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சேன். மற்றபடி எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. கல்யாணத்தோட கடைசி நிமிஷத்துல கூட கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது ஒரு சரியான காரணம் கிடைச்சிட்டா போதும், கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். இல்ல ப்ரோ, இருந்தாலும் நிலா ப்ளீஸ் ப்ரோ, இந்த விஷயத்துல பாட்டி தான் என் ஃபீலிங்கை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா என்னோட அண்ணனா நீங்களும் அதை புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. ப்ரோ, நிலா ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் பாட்டி வீட்டுக்கு மருமகளா போயே ஆகணும். அது எப்படிமா முடியும்? ஆகாஷ்க்கு நிலாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஆகாஷ் கொஞ்ச நாள்ல மனசு மாறி கண்டிப்பா நிலாவை ஏத்துக்க ஆரம்பிச்சிருவான்டா. ஆமா, எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? எல்லாம் நிலா மேல இருக்கிற நம்பிக்கையில தான். அவளுக்கு இருக்கிற சாமர்த்தியத்துக்கு அவ எப்படியும் ஆகாஷ் மனசுல இடம் பிடிச்சிருவா. கண்டிப்பா நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடக்கும், நடந்தே ஆகணும். ஆனா உங்க பேச்சுல ஒரு வில்லத்தனம் தெரியுது. என்னது? ஏண்டா அப்படி சொல்ற? இல்ல, நீங்க ஊர்ல தென்றல முதல் முறையா பாக்கும்போதே அவங்கதான் உங்களுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டீங்க. உங்க ஆசைப்படியே எனக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதனால நிலா ஆகாஷ கல்யாணம் பண்ணி ஆண்டாள் பாட்டி கிட்ட கஷ்டப்பட்டா பரவாயில்லன்னு நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்கே. போ சித்து, நீ அம்மாவை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நீங்க பேசுறது அப்படிதானமா இருக்கு. போடா கிறுக்கா. நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு பல காரணம் இருக்கு. அப்படியா? எங்க என்னென்ன காரணம் சொல்லுங்க. நிலா தென்றல் மாதிரி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு நடந்துக்கிறவ இல்ல. அவ யார்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டா தான் நினைச்சத சாதிக்க முடியும்னு யோசிச்சு ரொம்ப நெளிவு சொல்லிவோட நடந்துக்கிறா. உன் பாட்டிக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்க நிலாவால மட்டும்தான் முடியும்.
ரெண்டாவது, பாட்டி பேச்ச மட்டுமே கேக்குற தலையாட்டி பொம்மையா இருக்கிற ஆகாஷ நிலா கூடிய சீக்கிரமே சுயமா யோசிக்கிற ஆகாஷா மாத்திடுவா. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். மூணாவது, நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடந்தா ஒரு பக்கம் மாதவியும் சந்தோஷப்படுவா, இன்னொரு பக்கம் நிலாவோட அம்மா லக்ஷ்மி அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் ஆகாஷுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும்னு ஆசைப்படுறேன். சரி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாமா. ஆனா இது ஆகாஷ் தென்றல் கல்யாணம் நடந்தால் நடந்திருக்கும்ல. அப்புறம் எதுக்கு நீங்க தென்றல் ஆகாஷ் கல்யாணத்தை மட்டும் தடுத்தீங்க? அதான் சொன்னனேடா, தென்றல் மனசுல பட்டத நேரடியா பேசிடுறா. அப்படிப்பட்ட குணத்தோட அவ உன் பாட்டி வீட்டுக்கு மருமகளா போயிருந்தா உன் பாட்டிய அவளால சமாளிக்க முடியுமா? கொஞ்ச நாள்ல கோவப்பட்டு என்ன மாதிரியே பொட்டியை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்திருப்பா. அது தென்றலுக்கும் கஷ்டம், ஆகாஷுக்கும் கஷ்டம். இந்த பக்கம் தென்றல் அம்மாவுக்கும் கஷ்டம், அந்த பக்கம் மாதவிக்கும் கஷ்டம். ஓ, அந்த மாதிரி. ஆனா நிலா அப்படி இல்ல. அவ ஒரு டைப்பா இருக்கா, பயங்கர சாமர்த்தியசாலி வேற. அவளுக்கு உன் பாட்டி காலை எப்ப பிடிக்கணும், எப்ப உன் பாட்டிக்கு பதிலடி கொடுக்கணும்னு எல்லாம் தெளிவா தெரியுது. அவ எந்த சூழ்நிலையிலயும் உன் பாட்டிய சமாளிச்சு ஆகாஷ் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துவா. அது எல்லாருக்குமே நிம்மதியான விஷயம் தானே. அதனாலதான் நான் சொல்றேன், நிலாதான் உன் பாட்டி வீட்டுக்கு சரியான மருமகன்னு. அப்போ நீங்க நிலாவை ஆகாஷ் கூட சேர்த்து வைக்க பயங்கரமா திட்டம் போட்டிருக்கீங்க. கண்டிப்பா நிலாவை வச்சுதான் உன் பாட்டிக்கு நான் சரியான பாடமே கத்து கொடுக்க போறேன். நான் எனக்கு தப்பு பண்ணேன்? நானும் உங்க மேல ஆசைப்பட்டேன். உங்க பாட்டி தான் என் மனசுல அப்படி ஒரு ஆசையை விதைச்சாங்க. கோவில் உங்க பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ நான் இத ஒரு மனிதாபிமானத்துல அவங்கள காப்பாத்தினேன். அதுக்காக அவங்க என்ன உங்களுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப கூட நான் எங்க தகுதிக்கும் உங்க தகுதிக்கும் ஒத்து வராதுன்னு சொல்லி அமைதியா தானே போனேன். ஆனா உங்க பாட்டி தான் விடாம திரும்ப திரும்ப எனக்கு கட்டாயப்படுத்தி என் மனசுல உங்களை பத்தின எல்லா ஆசையும் விதைச்சாங்க. என் பேரனதான் கட்டிக்கணும், அவன் தான் உன் புருஷன், நீ கடைசி வரைக்கும் அவன் கூட தான் வாழ போற, அப்படி எப்படின்னு என்னென்னமோ சொல்லி என் மனச கலைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் என்னையும் அறியாம நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சேன். இப்ப என் மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. நீங்க இல்லாம இனிமே என்னால வாழவே முடியாதுங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். இது கூட புரியாம நான் ஏதோ உங்க காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை கட்டிக்க சம்மதிச்ச மாதிரி யாரையும் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து, இவரு என்ன மாதிரி வசதியானவர் தான், இவரை கட்டிக்கிட்டா நீ ஆசைப்பட்ட மாதிரி வசதியான வாழ்க்கை கிடைச்சிரும், இவர் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இனிமே நான் உங்களுக்கு எந்த வகையிலும் தொந்தரவா இருக்க மாட்டேன். இப்பவே உங்க கண்ணு முன்னாடி நான் செத்து போயிடுறேன். ப்ளீஸ் நிலா. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? சொல்றது கேளு. அது கீழே போடு. விடுங்கண்ணா, என்னால உயிரோட இருக்க முடியாது. விடுங்கறல. நான் நிலா சொல்றது கேளு. விடு. உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் அப்படி எல்லாம் பண்ற? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உங்க மேல எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அதனாலதான் பைத்தியக்காரத்தனமா இதோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை ஈஸியா அழிக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. நான் சாகுற வரைக்கும் இது என் உடம்ப விட்டு மறையாது. இப்ப சொல்லுங்க, இதோட என்னால வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இந்த நிலைமையில என்ன வேற யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? இதுக்கு மேல என்ன வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க, அவன் என் பணத்துக்கு தான் தாலி கட்டுவான். டேய்,
அந்த பொண்ணு உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றாடா. இது தெரியாம உன் பேச்ச கேட்டு தேவையில்லாம நானும் உன் கூட சேர்ந்து அந்த பொண்ணை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்டா. ஆகாஷ், இப்படி ஒரு பொண்ணு இந்த காலத்துல கிடைக்கவே மாட்டா. தயவு செஞ்சு எதையும் யோசிக்காம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாடுறா. நீ எதுக்காகவும் அந்த பொண்ணை மிஸ் பண்ணிடாத பிளீஸ்டா. நான் அந்த ஆண்டாள் பாட்டியை நேரடியாவே சந்திச்சு என்ன காரணம்னு கேட்டேன்பா. அப்படியா? என்ன சொன்னாங்க அவங்க என்கிட்ட, ஆமா நான் உன் தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய செக் வச்சிருக்கேன், அது என்னன்னு முடிஞ்சா நீயே கண்டுபிடிச்சுக்கோன்னு திமிரா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் ஆகாஷ் கிட்ட பேசி நிலா கிட்டே என்னன்னு விசாரிங்க அப்படின்னு கேட்டேன். ஆகாஷ் கிட்டியா? நிலா உண்மை ஏதாவது சொன்னாலா? இல்லப்பா, அவரு அவகிட்ட காரணம் கேட்டா நிலா அதுக்கு பதில் சொல்லாம நீங்க என்ன கடைசி வரைக்கும் கைவிட்ட கூடாதுன்னு ஆகாஷ் கிட்ட உத்தரவாதம் கேட்டிருக்கான். அதுக்கு ஆகாஷ் அவளை கண்டிச்சிருக்காரு. உடனே இவ அவர்கிட்ட, நான் கேட்ட உத்தரவாதத்தை நீங்க எனக்கு கொடுக்காதப்போ நான் எதுக்காக ஏன் பிரச்சனையும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு அவ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டாளாம். நீ சொல்றதாமா சரி. நிஜமாவே அந்த ஆண்டாளம்மானால நிலாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா அது என்ன பிரச்சனைன்னு தான் புரியலையா? சரி சரி விடுமா, இதெல்லாம் நிலாவா இழுத்துக்கிட்டது தானே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி கீழே வா, சீக்கிரம் போய் தூங்கு. காலையில மாப்பிள்ளை கிட்ட ஏதோ வாக்குறுதி கேட்க போறேன்னு சொல்லிட்டு போனியே, என்னாச்சு? மாப்பிள்ளை அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டாரா? இதோ ரிசல்ட் வந்துருச்சு. உன் மாப்பிள்ள தான் கால் பண்றாரு. ஆகாஷ் தம்பியா? ஆமா. ஏண்டி எடுத்து பேச மாட்டேங்கிற? எடுத்து பேசுறி, மாப்பிள்ள கோச்சுக்கு போறாருடி. மா, காலையில என்ன நடந்துச்சுன்னு தெரியாம லூசு மாதிரி வளராதமா. இப்ப அவர் என்கிட்ட கோவப்பட முடியாது. நான் தான் அவர் மேல கோவமா இருக்கணும். அவர் என்கிட்ட சாரி கேட்டு கெஞ்சணும். என்னென்னமோ சொல்றேன். ஹலோ, எதுக்கு எனக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நிலா, ஐம் சாரி. என்னது சாரியா? நான் இதுக்கு மேல உங்களுக்கு தொந்தரவா இருக்கவே மாட்டேன். காலையில உங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்க லைஃபை விட்டு நான் போயிடுறேன். ஆல்ரெடி வீட்ல யாருக்கும் தெரியாம விஷம் கூட வாங்கி வச்சுட்டேன். இன்னைக்கு ராத்திரி வீட்ல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நான் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிடுறேன். நிலா, தயவு செஞ்சு அந்த முடிவுக்கெல்லாம் போயிடாத நிலா. இல்ல, நான் உயிரோட இருந்து உங்களுக்கு தொந்தரவா தானே இருக்கேன். அதனால நான் இன்னைக்கே செத்து போயிடுறேன். காலையில உங்களுக்கு நியூஸ் வரும். ஆனா என் பொண்ணத்தை கூட பார்க்க நீங்க வந்துடாதீங்க. நான் போனை வச்சிடுறேன். நிலா நிலா நிலா, ப்ளீஸ் தயவு செஞ்சு போனை வச்சிடாத நிலா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சாக போறவ கிட்ட என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க? தயவு செஞ்சு நீங்க போனை வைங்க. நிலா ப்ளீஸ் நிலா, தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னு பொறுமையா கேளு. அதுக்கப்புறம் உனக்கு கண்டிப்பா சாவெல்லாம் தோணாது. நான் இப்ப எதையும் கேக்குற நிலைமையில இல்ல. நான் இப்ப போனை வச்சிடுறேன். நிலா, ஐ லவ் யூ. I love you so much. நீங்க சொல்றத இன்னும் என்னால நம்பவே முடியல. ஏன் நம்ப முடியல? இதுக்கு முன்னாடி உங்க பாட்டியோட வற்புறுத்தலுக்காக தான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன்னு சொன்னீங்க. இப்போ நான் சாக போறேன்னு சொன்னதும் அதை தடுக்கிறதுக்காக சும்மா இப்படி எல்லாம் போய் சொல்றீங்க, அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல நிலா. நான் உண்மையாவே வேண்டாம் வேண்டாம். நீங்க என்கிட்ட போய் சொல்றதை என்னால தாங்கிக்கவே முடியல. நான் உங்க பேரை என் நெஞ்சில பச்சை குத்துனது தப்புதான். ஆனா இன்னைக்கு நைட்டு நான் தான் செத்துருவல்ல. நாளைக்கு நான் எரியும் போது என் நெஞ்சில இருக்கிற பச்சையும் சேர்ந்து எரிஞ்சிரும். நீங்க கவலைப்படாதீங்க. நிலா ப்ளீஸ் நிலா, தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாத. என் பேரை
உன் நெஞ்சில பச்சை குத்துற அளவுக்கு போயிருக்கேன்னா உனக்கு என் மேல எந்த அளவுக்கு காதல் இருக்கும்? உன் காதலை நீ நிரூபிச்ச அடுத்த நிமிஷமே எனக்கும் உன் மேல காதல் வந்துருச்சு நிலா. இங்க பாரு, இனிமே என் பாட்டிய உன்னை வேணான்னு சொன்னாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த ஜென்மத்துல நீதான் எனக்கு வைஃப். இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரல? நாளை காலையில 9 மணிக்கு பொன்னியம்மன் கோயில் கிட்ட வா. அங்க உன்னை வச்சு கற்பூரத்தில் அடிச்சு சத்தியம் பண்ணி என் காதலை நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். சித்து, உன்னை நான் ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த தடவை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். நமக்கு நல்லது நடக்கணும்னா அது சில பேரை பாதிச்சா தப்பே இல்ல. நீ எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் உன்னை தென்றல் கிட்ட இருந்து பிரிச்சே தீர்வேன். நிலா, I love you. நான் உன்னை காதலிக்கிறேன். I love you too. Thank you very much. அத்தா, அத்தா, உங்களுக்கு இந்த உலகத்துல எல்லாமே உங்க பாட்டி தான். எனக்கும் இனிமே எல்லாம் உங்க பாட்டி தான். அதனால நீங்க உங்க பாட்டி மேலேயே சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னதான் பாட்டி மேல சத்தியம் பண்றது உங்களுக்கு ஓகே தானே? ஓகே, நான் உன்னை மனசார விரும்புறேன். உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு எப்போ என்ன நடந்தாலும் எந்த சிச்சுவேஷன்லயும் எதுக்காகவும் யாருக்காகவும் நான் உன்னை பிரியவே மாட்டேன். இது என் பாட்டி மேல சத்தியம். வார்த்தைக்கு வார்த்தை சக்சஸ் சக்சஸ் சொல்றே தவிர அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. அது பாட்டி, நிலாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு முழு சம்மதம் பாட்டி. ஆகாஷ், நீ இப்படியெல்லாம் பேசுறத கேக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா எப்படி திடீர்னு உன் மனசு இந்த அளவுக்கு மாறிச்சு? அதுக்கும் காரணமே நிலாதான் பாட்டி. என்னப்பா சொல்ற? நிலாவா? ஆமாம் பாட்டி. எப்படிப்பா? நிலா என்ன உயிருக்குற காதலிக்கிற பாட்டி. அது புரியாம இத்தனை நாளா நான் தேவையில்லாம அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன் பாட்டி. அவ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு எனக்கு நேத்து தான் தெளிவா புரிஞ்சது பாட்டி. அதையும்
அவதான் எனக்கு புரிய வச்சா. புரிய வச்சான்னா எப்படிப்பா? அவ என் பேர அவளோட நெஞ்சில பச்சை குத்திருக்கா பாட்டி. அத பார்த்த அடுத்த நிமிஷமே நான் நிலா கிட்ட மனசு ஃபுல்லா பறி கொடுத்துட்டேன் பாட்டி. இனி என் ஒய்ஃப்னா அது நிலா தானே முடிவு பண்ணிட்டேன் பாட்டி. இந்த விஷயத்த நான் நைட்டே நிலா கிட்ட போன்ல சொல்லிட்டேன் பாட்டி. என்ன இருந்தாலும் நேர்ல சொல்ற மாதிரி இருக்காது இல்லையா? அதான் அவளை இப்ப கோயில்ல மீட் பண்ணி இனி எந்த சூழ்நிலையிலையும் நான் அவளை கைவிட மாட்டேன்னு உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்லிட்டேன் பாட்டி. பாட்டி, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே பாட்டி? பாட்டி, சீக்கிரமா எனக்கும் நிலாக்கும் என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு கையோட கல்யாணத்தோட தேதியும் ஃபிக்ஸ் பண்ணிருக்க பாட்டி. சரி பாட்டி, நான் இந்த விஷயத்த அப்பா அம்மா தாத்தா எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். சரி பாட்டி. ஏய் நிலா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உன்கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டேங்கிறதுக்காக நீ உன் வாழ்க்கைய எப்படியும் நிரந்தரமாக்கலான்னு திட்டம் போட்டு இப்பவே என் பேரனை இந்த அளவுக்கு மயக்கிட்டியா? அதுவும் அவன் கடைசி வரைக்கும் உன்னை கைவிட்ட கூடாதுன்னு ஏன் மேல சத்தியம் வாங்கியிருக்கியா? நீ நிஜமாவே பயங்கரமான அழுதாடி. இதோ வந்துட்டேன் மேடம். ஏய், தென்றலுங்கிறது உன் பேரா? உன் பேரா? உன் பேரா? உங்க பேர் தான். கொன்னுடுவேன். ச்சீ, கொன்னுடுவேன் உன்னை. சொல்லுங்க மேம், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஷியோர் மேம், இட்ஸ் மை பிளஷர். சொல்லுங்க, என்ன ஹெல்ப் பண்ணணும்? அது 2014ல இருந்து 2020 வரைக்கும் உள்ள ப்ரோக்ராம் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் டிஜிட்டலா ஸ்டோர் பண்ணணும். நீங்க அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து என் டேபிள்ல வைங்க. நான் சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். என்னது? 2014ல இருந்து 20 வரைக்கும் உள்ள ஃபைல்ஸா? அவ்ளோ ஃபைல்ஸையும் ஒவ்வொரு ரேக்கா தேடி எடுத்தா பெண்டு கண்டுடுமே. என்ன தென்றல் யோசிக்கிறீங்க? உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க, நான் சித்துவை கூப்பிட்டுக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் மேடம், நானே எடுத்துட்டு வரேன். ஓகே, போய் எடுத்துட்டு வாங்க. மேடம், ரேக்ல இருந்த எல்லா ஃபைல்ஸையும் கொண்டு வந்துட்டேன். இனிமே அவ்வளவுதான் மேடம். ஏண்டா தென்றல், என்னாச்சு திடீர்னு இப்படி டல் ஆயிட்டு? ஆமாண்டி மேக்னா, வேணும்னு என்ன வெச்சு செய்யறான். அப்புறம் சித்து, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்து சொன்னீங்களே, நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த ஃப்ரெஷ்ஷான ரோஸ் மாதிரி இருக்கேன்னு, அது உண்மைதானா? ஆமா மேடம். முள் இருக்கிற ரோஸா இல்ல முள் இல்லாத ரோஸா? உங்களை போய் முள்ளு உள்ள ரோஸ்ன்னு சொல்லுவா மேடம்? முள்ளே இல்லாத ரோஸ் தான் நீங்க. ரியலி சித்து? யா, எஸ் மேடம். நான் உங்க பார்வைக்கு காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்கேனா? ஆமா மேடம், ஆமா, அப்படியே தான் இருக்கீங்க. அப்புறம் இட்டாலியன் ரசகுல்லா மாதிரி இருக்கேனா? ஆமா மேடம், இட்டாலியன் ரசகுல்லா மாதிரியே இருக்கீங்க. எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியலையே. அப்புறம் அரேபியன் குதிரை மாதிரி இருக்கேனா? ஐயோ மேடம், இத நான் உங்ககிட்ட எப்பயோ சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க மேடம். சூப்பர் மேடம். உண்மையிலே நீங்க அதே மாதிரி தான் இருக்கீங்க. சித்து,
இன்னைக்கு ஈவினிங் நம்ம 2 பேரும் காஃபி ஷாப் போலாம். அப்படியா? ஓகே மேடம். சாரி மேடம், நான் காஃபி சாப்பிட போயிருந்தேன். நீங்க சித்து கிட்ட விளையாட்டா பேசிட்டு இருக்கறத பார்த்தா எல்லா ஃபைல்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க போல இருக்கு. ஓகே மேடம், இப்போ நாங்க எங்க வர்க் பார்க்க போறோம். சரி, மாசுக்கு போங்க. சொல்லுங்க மேடம். நீங்க எல்லா ஃபைல்ஸும் எடுத்துட்டு வரலையே. அந்த 2010ல இருந்து 2013 வரைக்கும் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் போய் எடுத்துட்டு வாங்க. ஐயோ, என்னது மறுபடியும் 2000ல இருந்தா? ஐயோ, இன்னைக்கு நான் ஹாஃப் டே லீவு. ஆளை விடுங்க. ஆளை காணோம். தென்றல் எங்க? தெரியலங்க. நான் நிலாவை அவாய்ட் பண்றதுக்காக அவளுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை கூட பார்த்துட்டேன் தென்றல். அவன் என் ஃப்ரெண்டு தான், பேரு ஜெய். அவனும் என்ன மாதிரியே பெரிய பிசினஸ் மேன், ரொம்ப நல்லவனும் கூட. அவனை நிலாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நிலா என் பேரை அவன் நெஞ்சில பச்சை குத்தி இருக்கிறத காட்டினான். என்னது? நிலா உங்க பேரை நெஞ்சில பச்சை குத்திருக்காளா? ஆமா தென்றல், என்ன இவ்வளவு டீப்பா லவ் பண்ற பொண்ண என்னால எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? அதான் நிலாவோட உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டு நானும் அவளை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். உன் பதட்டம் எனக்கு புரியுது தென்றல். நான் என் பாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு நிலாவை கைவிட்டுருவேன் தானே நீ யோசிக்கிற? அதை பத்தி கவலையப்படாத தென்றல். என்ன நடந்தாலும் சரி, நான் கடைசி வரைக்கும் நிலாவை கைவிடவே மாட்டேன். நிலாவுக்கு அடுத்தவங்களால மட்டும் இல்ல, என் பாட்டியாலையும் எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். என்ன தென்றல், நான் இவ்வளவு சொல்லியும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆகாஷ். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் சரியா நடந்தா எனக்கு ஓகே தான்.